என் தோல்விகளின் கதை என்கிற தலைப்பில் என்னுடைய அனுபவங்களை அல்லது அனுபவங்களின் தொகுப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. நான் என்னை நானே என்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி அது அலையன்ஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது என்பது தொலைக்காட்சி செய்திகளில் காண்பிக்கப்பட்டது. அநேகமாக உங்களில் பல பேருக்கு அறிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதனுடைய வெற்றியின் கதை அல்ல. வெளியே சொல்ல முடியாத வெட்கமான அனுபவங்களை கூட, நான் வெட்கி தலைகுனிகிற அனுபவங்களை கூட நானே என் கருத்தாக வெளியிட்டு அதை ஒரு புத்தகமாக வெளியிட ஒரு சிறு கூட்டம் கூட்டி 26 ஏப்ரல் அன்று 2026 ஆண்டு சென்னையில் ஒரு சின்ன ஹாலில் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை, அந்த விழாவை இன்னும் சொல்ல போனால் வீடியோ கவரேஜ் செய்யப்பட்டு அதை உங்கள் முன்னால் சில பாகங்களாக, ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களாக என் தோல்விகளின் கதை என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் படைக்கிறேன். நான் அடைந்த தோல்விகளிலிருந்து நீங்களாவது பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற என் அவாதான் இந்த விழாவை பற்றிய வீடியோ காட்சியை வெளியிட வைக்கிறதே என்னை தூண்டுகிறதே தவிர வேறொன்றும் காரணமில்லை. நன்றி, வணக்கம்.
என் புக்கு போடுறதுங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு மாற்று குறைவு இருந்தாலும் ஒரு பெருந்தன்மையோடு பப்ளிஷ் பண்ணணும்னு பண்ணார். என்னுடைய மனமார்ந்த அவரை உரையாற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். முதலில் புத்தகத்தை வெளியிட்டு விடுகிறோம். நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க அவ்வளோதான். சார் ஒன் மோர் ஒரே ஒரு ஃபோட்டோக்கு ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும். ஓகே சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். திரு தமிழ்மணி அவர்களே, இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தான் எனக்கு அறிமுகமே ஆனார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவரில் நான் டிவியில் இந்த டிஸ்கஷன்ஸில் யூடியூப்லலாம் பல முறை அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் பேசுகிறதையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ரொம்ப ஃபேராக பேசுவார். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இவருக்கு கலைஞர்கிட்டையும் நெருக்கம் இருந்தது. அதே டயத்தில் அவங்க எதனா குற்றங்குறை இருந்ததுன்னா அதையும் எடுத்து சொல்லக்கூடியவர். ஏடிஎம்கேலையும் அவர் கான்டாக்ட் நிறைய இருக்குது. அங்கேயும் ஏதான குற்றங்குறைகள் இருந்தால் அதையும் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய, அதுவும் ஓப்பனாக பப்ளிக்காக டிவியில் அதை சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமை. அதாவது ரொம்ப அருமையாக பேசுவார், மனசு புண் போடாமல். பேசுகிறச்சே அதை நகைச்சுவை கலந்து பேசுவார். ஆனால் இவர் நகைச்சுவை கலக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்க தப்பு பண்ணவங்களே ஏற்றுக்கும்படியாக அதை சொல்லுவார். அவ்வளோ பிரமாதமாக ஸ்பீச் டெலிவரி பண்ணக்கூடியவர் டிவிலாம். இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இவருக்கும் எனக்கும் காமன் ஃப்ரெண்டு துக்குளக் ரமேஷ், அவர்கிட்ட இவர் சொல்லிருக்க அது மாதிரி போடணுன்னா அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சார். இவர் ஃபோன் பண்ண உடனே நான் ஓகே சார் நீங்கள் கொண்டாங்க சார் படித்து பார்த்துட்றேன் அப்படின்னு படிச்சுட்டே இவரோட ஸ்கிரிப்ட் எல்லாம். ஏன்னா எந்த புஸ்தகத்தையுமே நாங்கள் படிக்காமல் எடுக்க மாட்டோம். அதனால் ஏன்னா எங்கள் கம்பெனி 125 இயர்ஸ் ஆகுது. அதனால் ஒரு ஸ்டாண்டர்டு ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இவரோட புக்கை படித்து பார்த்தேன். ஒரு பிரமாதமாக எழுதியிருக்கார். எனக்கு இவர் யாரெல்லாம் சொல்கிறாரோ அத்தனை பேர்கிட்டையும் எனக்கும் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் இருந்தது. கலைஞர்கிட்ட எனக்கு க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தது. ஆனால் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இவர் சொல்லியிருக்கார். பிஃபோர் தட் ஆரம்ப காலத்தில் எமர்ஜென்சி பீரியடில் வென் ஹீ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்போ என்ன நடந்தது, வென் ஹீ வாஸ் ஜஸ்ட் அப்போ ஸ்டூடெண்ட்ஷிப் முடிச்சுட்டு தொழிலில் கால் வைக்கிறச்சே, காமராஜை பார்க்குறச்சே,
அப்போ வயசுக்கு உண்டான ஒரு திமிரு, ஒரு வேகம் எல்லாம் இருக்கும். அந்த வேகத்தோட அந்த ஒரு மமதையோடு போய் அவருக்கு பார்க்குறச்சே, அவர் எப்படி இவ்வளோ இவர் லெவலுக்கு கீழே இறங்கி வந்து இவருக்கு பதிலை சொல்லி, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவர் கூட கோவப்பட்டு, நான் சொல்கிறது நீ கேளியா, பேசாமல் உட்கார் நீ அப்படின்ற மாதிரி அதட்டுற அளவுக்கு, அந்த மாதிரியெல்லாம் வந்து இவர் ஒரு பெரிய 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 அரசியலில் வந்து தலைவர்கள்லாம் பார்த்து பேசியிருக்கார். அதை தவிர சில கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை வந்து ராப்பிச்சைன்னு ஒரு கட்டுரை எழுதினார். சரி, ராப்பிச்சைனா என்ன, அம்மா தாயே பிச்சை போடுவான். நம்மள சின்ன வயசில் இருக்கச்சா பார்த்தீங்கன்னா வாசலில் எல்லோரும் வந்துட்டு போவாங்க, அம்மா தாயே பிச்சை போடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ வந்து கேட்டு போயிட்டே இருப்பாங்க. இதோடு தான் நம்மளுக்கு தெரியும், ஒன்று நம்ம சாப்பாடு போடுவோம், இல்லை சாப்பாடு போட மாட்டோம், இவ்வளோ நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க யார், அவங்களோட சோர்ஸ் என்ன, எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் பீரோ அவங்க, எல்லாத்தையும் எழுதியிருக்கார் பாருங்கள். இட் இஸ் சச் அ ட்ரெமண்டஸ் கட்டுரை அது. இந்த மாதிரி பல கட்டுரைகள், அதாவது இதெல்லாம் ஒரு புக்கான்னு கூட சில பேருக்குலாம் தோணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எதுவுமே யாருக்குமே சாஸ்வதம் கிடையாது. இன்னும் ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 100 வருஷம் கழித்து எங்கேயான இந்த புஸ்தகம் எங்கேயான ஒரு பழைய புஸ்தக கடையில்ட்ட புஸ்தகம் என்றைக்குமே அழியாது. சரி, என்ன தான் கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி வந்தாலும் சரி, புக் இண்டஸ்ட்ரி அப்படியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் அது பூஸ்டப் ஆகும். ஏன்னா எவ்வளோ தான் நீங்கள் எடுத்து போனாலும் கிண்டில் அது இதிலெல்லாம் படிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அதே புக் எடுத்து படிச்சுன்னு போனோம்னா ஈஸியாக படிச்சுன்னு போகலாம். அதுக்காகவே திரும்பி வருது எல்லாமே புது மோகம். நியூஸ் ரூம் ஸ்வீட் சொல்கிற மாதிரி புது தொடப்பம் நல்லா பெருகின்னு தான் இருக்கும். அதுபோல் அட்வென்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அதில் கவரப்பட்டு இதில் போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து திரும்பி பழைய புஸ்தகம், அந்த மாதிரி பழைய புஸ்தக கடையில் பின்னாடி நம்ம கிடைக்கிறத வச்சு எவ்வளோ பேரெல்லாம் லைப்ரரி இப்போ மெயின்டைன் பண்ண முடியும் தெரியல. ஏன்னா பெரிய 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 காரைக்குடி அங்கே இங்கெல்லாம் அவங்க செட்டியார்ஸ்லாம் பெரிய பெரிய லைப்ரரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே இப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கச்சு இப்போ எல்லாமே ஃப்ளாட்டு அது இதெல்லாம் போச்சு, இடம் பற்றாக்குறை அது இதெல்லாம் இருக்கிறச்சு. அப்போ எப்படி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க இருக்கிறச்சு. ஆனால் ஒன்றே இப்போ ஒரு புதுசாக என்ன பண்ணுறாங்க, இதை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி பண்ணல நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்ப்யூட்டர்லேயே லட்சக்கணக்கான புஸ்தகத்தை அதில் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வைக்கிறச்சே ஒரு 100 வருஷம் கழித்து இதை எடுத்து படித்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது நடந்து சார் 1901 நான் பழைய புஸ்தகம்லாம் நிறைய படிக்கிற வழக்கம் உண்டு. அங்கங்கே ஆளை வச்சுருப்பேன் ஒவ்வொரு ஊரில். மூர் மார்க்கெட்லேயும் ஒருத்தன் வந்து ஒரு புக்கு கிடச்சிருக்கு சார், வந்து பார்க்குறீங்களா? நான் பார்க்குறேன். அந்த புக்கு பேர் மனோபோதைன்னு புக்கு பேர். அது எண்ணலங்காரத்தில் எழுதியிருக்கு. அதாவது என்னென்னா உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த 5 பூதங்களில் ஏதான ஒரு பூதம் விகிதாச்சாரத்தில் வேறுபட்டதுன்னா என்னென்ன விளைவுகள் வரும், என்ன விதமான வியாதிகள் வரும், இதை எப்படி நம்ம சமச்சீராக வச்சு இதை இறைவன்கிட்ட கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட எப்படி உடம்பு கொடுத்தானோ அதே போல் அவங்ககிட்ட கொடுக்கணும். இதுதான் இந்த புக்கு. 100 பாட்டு எண்ண அலங்காரம். எண்ண அலங்காரம்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்றோடு ஒன்று அடுத்த 2 வார்த்தைகள் மாறும். அடுத்த லைன் ஒன்றோடு ஒன்று, அடுத்த லைன் ஒன்றோடு ஒன்று, அடுத்த லைன் ஒன்றோடு ஒன்று, 3வது வார்த்தையும் 4வது வார்த்தையும் மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் அதோட நம்பர் தான். அதுக்கு 20வது பாட்டு எடுத்திங்கன்னா 20ஓடு 20 இப்படி தான் போகும். இந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே எனக்கு அதிசயமாக இருந்தது. சரின்னு எடுத்து வந்து இது விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து பார்த்தேன். ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னேன். அவர் சொன்னால் இதில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது சார். நாடியை தொட்டு பார்த்துட்டு இந்த ஆயுர்வேதிக் டாக்டர்லாம் நாட்டு மருந்து டாக்டராக சொல்கிறாங்களே, உனக்கு பித்த உடம்பு, உனக்கு அந்த உடம்பு, உனக்கு இந்த உடம்புன்னு, இதெல்லாம் வந்து உண்மைங்கிறதுக்கு இந்த புக்கு ரொம்ப ஆதாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அந்த புக்கை பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணவங்க அவர் எழுதியிருக்க, நான் என்னோடய தலைமுறையில் வந்து 23வது தலைமுறை எனக்கு. அவங்க வந்து அந்த இதை இனிமேல் இதை காப்பாற்றி வச்சுருந்தேன்னா ஓட்டை விழுந்துடுது ஓலைச்சோடியில், இனிமேல் முடியாது. அதனால் இதை எடுத்து நான் ரீபப்ளிஷ் பண்ணுறேன். இதை வந்து நான் கையில் பைசா இல்லாததால் 100 காப்பி தான் பிரிண்ட் பண்ணுறேன். பின்னொரு காலத்தில் ஏதேனும் ஒரு மகானுபாவன் என் புத்தகத்தை பார்க்க நேரிட்டு படிக்க நேரிட்டு இதன் பெருமையை உணர்ந்து பதிப்பிக்க முன் வந்தால் இதன் மூலம் என்னுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காப்பிரைட்டு கொடுக்கறதுக்கே எழுதி கொடுத்துட்டான். அதில்
அந்த அவர் அந்த 1901 போட்டவர் எழுதியிருக்கார். எங்களுக்கு இப்போ தான் அந்த புக்கு கிடச்சிது. இப்போ என்ன வருஷம்? இப்போது அது மாதிரி புஸ்தகத்துக்கு வந்து என்றைக்குமே அழிவு கிடையாது. நம்ம தமிழ்மணி சார் எழுதியிருக்கார் அப்படின்னா இதில் அவ்வளோ இந்த ராப்பிச்சை விஷயமே எடுத்துக்கோங்க சார். நம்ம எத்தனை பேர் சார் தெரியும் சொல்லுங்கள். இன்னொரு 100 வருஷம் போச்சுன்னா எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியாது. அப்போது தமிழ்மணின்னு ஒருத்தர் அந்த புக்கில் ராப்பிச்சையை பற்றி எழுதியிருக்கார் பாருப்பா. எவ்வளோ இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை. அது மாதிரி அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதில் இது மாதிரி பல விஷயங்கள் அடங்கிய இந்த நல்ல புத்தகத்தை பதிப்பித்து வெளியிட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஜஸ்டிஸ் சுப்பையா, இவர் ஜஸ்டிஸ் மணிமாறன்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள மேடையிலிருந்து வெளியிட்டாங்க. இவங்களெல்லாம் பெருமை சேர்த்ததற்காக உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக என்னுடைய மிக நெருங்கிய நண்பரும் கேரள மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவரும் இன்றைக்கு தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மனாக இருக்கிறவருமான என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் திரு எஸ் மணிக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். இவரை நான் பேச அழைக்கிற போது யாரோ ஒரு பேச்சாளரை நான் அழைக்கிறேன், ஒரு விஐபியை அழைக்கிறேன் என்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சமும் இல்லை. 6/5/2009 ஒரு மிகப்பெரிய சாலை விபத்தில் மாட்டி என் தாயாரும் என் மாமியாரும் இறந்து போய் என்னுடைய உடல் ஒரு 12 துண்டுகளாகிவிட்டு அதை இணைத்து பூட்டிய போது என்னுடைய உறவினர்கள் கூட இருந்தார்கள் என்பது வேறு. ஓடோடி வந்தவர் அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த திரு மணிக்குமார் அவர்கள். அவரிடம் பணமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவங்க அப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கிறார், அதுக்கு பணம் இல்லை. எங்கேயோ போய் எனக்கு தெரியும் சார், அது எனக்கு தெரியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்மணி அந்த அளவுக்கு கண்ணு காது இல்லாதவன் இல்லை. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டுறதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி கடைசி வரைக்கும் என் கூட இருந்து காலையிலிருந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அப்போலோ ரெட்டி சொல்கிறாரு, சார் எத்தனை விவிஐபி காத்து ஒரு இவர் இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் வெங்கடாஜலமூர்த்தின்னு ரங்கபாஷ்யம் இருந்தார். என்னுடைய உறவினர்கள் இருந்தாங்க. ஸ்ரீனிவாச பாபுவினுடைய கலீக் இருந்தார், பிரபாகரன் ஐஎஃப்எஸ் இருந்தார். அவர் சொல்கிறாரு, எனக்கு பாதி நினைவு இருக்குது, இனிமேங்க நீங்கள் நிற்கிறதுல அர்த்தம் இல்லை, மணி 6 ஆயிடுச்சு, எங்களால் செய்ய முடிஞ்ச அவ்வளவு செய்துட்டோம். அவரை எப்படியாவது எல்லாத்தையும் பூட்டி தையல் போட்டு நீங்கள் எப்படி உயிரோடு கூட்டிகிட்டு, தயவுசெய்து நான் ஏதோ ஒரு அப்பீலுக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர் இருக்கட்டும் சார், ஒன்றும் தப்பு இல்லை. மணிக்குமாருக்கு அது தெரியும், ரங்கபாஷ்யத்துக்கு அது தெரியும். சொல்கிறார், அதே மாதிரி அனுப்பிச்சிடுறோம், ஆனால் வேறு எதையும் அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, படுத்த படுக்கையாக இருப்பார். 17 வருஷம் ஓடி இருக்கு, படுத்த படுக்கையாக இல்லைனா. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முந்திய நான் ஆக்டிவாக இருந்தேனா பின்னாடி ஆக்டிவாக இருந்தேனான்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன்னா பின்னாடி தான். அது ஒன்றே ஒன்று எனக்கு ஞாபகப்படுத்துது.
எவ்வளோ நாள் ஒருத்தன் உயிரோடு இருக்கணும் என்கிறதெல்லாம் டாக்டர்களோ மனிதர்களோ தீர்மானிக்கிறது இல்லை. நான் மீதியை என்னுடைய பேச்சின் போது கொஞ்சம் விரிவாக தெரிவிக்கிறேன். விரிவாக பேச வேண்டிய கட்டாயம் 2 காரணங்களுக்காக இருக்கிறது. ஒரு 12:45 சாப்பாடு ஆரம்பிக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். புக்கு வாங்குறவங்க அதை காட்டி வாங்கிடுங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும் எனக்கு. சரி, அப்படியே போட்டுறேன். இங்கே கூட இல்லை வேணாம் சார், வேணாம். வயசு இருக்கு, வேற வயசு அதான் நீட்டாக பேசுகிறேன். வயசு பதிப்பாசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் தமிழ்மணி அவர்களுக்கும் மாண்புமிகு நீதியரசர் சுப்பையா அவர்களுக்கும் திரு பிரபாகர் மற்றும் தமிழ்மணியோட குடும்பத்துடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, தமிழ்மணி சார் மாதிரி ஃப்ரீயாக மைண்டில் பேசுகிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். My acquaintance with Mr. Tamilmani probably started when I learnt who is Tamilmani. தமிழ்மணினா கொஞ்சம் எமர்ஜென்சியில் அரெஸ்ட் பண்ணாங்கப்பா ஒரு வக்கீல், அப்படியா தமிழ்மணின்னு சொல்லுவாங்க. Probably I was too young when I was doing my ஸ்கூல் 10th ஏதாவது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சிலாம் தெரியாது. ஸோ எமர்ஜென்சியில் ஒரு ஆள் இருந்தார்ப்பா, பிடிச்சிட்டாங்க வக்கீல் அப்படின்னு தமிழ்மணி சொல்லுவாங்க. ஸோ தமிழ்மணி யார் எப்படி இருப்பார் அப்படி கூட தெரியாது. அவருடைய மாஸ்டர் தி ரிட்டையர்டு மிலிட்ரி மேன் ராவ், என்ன ராவ், யோனா ராவ். ஸோ யோனா ராவ் அப்படி குண்டா பிளக்குன்னு வருவார். அவர் வரும்போது தமிழ்மணி கூட வருவார். ஸோ then only I came to know, okay, this gentleman is Tamilmani. And thereafter he became additional governor for Forest Department. Probably during that period I think you would have acquainted Mr. Prabhakar. So I have not appeared against Mr. Tamilmani in many cases. Probably I would have lost, but then I have not appeared in many cases because I was concentrating more on this service matters. Fortunately, during 1996, both of us became additional governors, and he was additional governor for Municipal Administration Department. I was additional governor for Education Department. Both departments, probably lawyers and others may know how deeply it is rooted in all sort of irregularities and other activities. So I had another type of difficulty dealing with politicians starting their educational institutions. Tamilmani had a difficulty starting with this municipal bodies, local bodies, elections and other things. We were hailing from the same place, Chulaimeda. So, அப்புறம் ஒரு 5 மணிக்கு ஒரு ஃபோன் வரும், மணி காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு. Either I will go to his chamber or he will come to my chamber. So, chamberல சுபா ஜென்ரலாக பேசுவோம், பேசுகிறோம், then he will go back and work. Some of the good qualities in Tamilmani many of you may not know.
ஓப்பனாக ஒரு பேட் ஃபாலோவாக இருந்தால் பேடுன்னு அவன் எழுதே சொல்லுவார், குட்டுன்னா குட்டுன்னு சொல்லுவார். இப்போ அவர் சொன்ன மாதிரி நல்லது கெட்டதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறது. பட் ஐ ஃபெல்ட் பர்சனலி, இப்போ ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் மிஸ்டர் பிரபாகரன், இடம் பொருள் ஏவல் அப்படின்ட்டு சில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து அவனை பேடுன்னு தெரிஞ்சிச்சு. பேடுன்னு அவன்கிட்ட சொன்னால் திருந்துற அளவுக்கு நல்லவனாக இருந்தால் பேடுன்னு சொல்லலாம். திருந்தாதவன்கிட்ட நீங்கள் பேடுன்னு சொல்லி கூட அவன் திருந்த போகிறதில்ல. டு மேக் him பேட் பிஃபோர் அதர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இஸ் மை ஒப்பீனியன். I slightly differ with Mr. Tamil Mani. But that's his integrity and that's his honesty. That's one way. You may not say that, are we not maintaining our integrity, honesty? But we do. But certain things may not be required. அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ when we were appearing அப்படின்னா கோர்ட்டில் அப்படி கேஸ் முடிஞ்சிடும். அப்புறம் சாயங்காலம் என் சேம்பரில் வருவார், அப்படி கொஞ்சம் படிப்பாங்க. படிச்சுட்டு அது பேப்பர் ஆக்கியே தூக்கி போட்டு போயிடுவார். அந்த பேப்பரை திருப்பி நான் அந்த நோட்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன். அவர் நோட்ஸ் போடுற பழக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே சுபா பார்க்குறது தீக்கில் போட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் டே ஈவன் வித்தவுட் அந்த பேப்பரை பார்க்காம எட்ட பேசுகிறான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்சுவலாக லீகலாக ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு லாயர் at that point of time during 1996 to 2001 when we were working in the comptroller's office, I have never seen any single lawyer. Throughout my life, அந்த மாதிரி ஒரு லாயரோட நான் எங்கள் அப்பா கூட நோட்ஸ் போடுவார். பட் எழுதியில் வச்சுக்க மாட்டார், அந்த பேப்பரில் நோட்ஸ் போடுவார். பட் அது மாதிரி நான் தமிழ்மணியை பார்த்ததே இல்லை. டு சே அபவுட் மிஸ்டர் தமிழ்மணி's ability as a lawyer, there was one case relating to hoardings. The hoardingsல இருக்கிறாங்க advertisements. For this case, the lawyers engaged Mr. Kapil Sibal. You know, Kapil Sibal ஒரு பெரிய famous lawyer, constitution lawyer, எல்லாருக்கும் தெரியும். தமிழ்மணி சார் வாஸ் ஆர்கியூவிங். யூஸ்வலாக நாங்கள் அப்படி பக்கத்தில் உட்காரோம். எங்கள் கோர்ட் அப்படி வர ஒரு போர்ட்ஃபோலியோ அமைஞ்சு போச்சு. ஆஃப்டர் தமிழ்மணி சார்ஸ் ஆர்கியூமெண்ட், there's one thing you kindly note down because I think you wouldn't have heard this. Mr. Kapil Sibal said, who is this black chap? Who is this black chap? He should be there in Supreme Court. அந்த வார்த்தையை சொன்னார். I don't believe in God. I tell you, make a statement before every one of you. If there is God, probably Tamil Mani thinks that God has saved him. But I would say the doctors have saved him. It's not Manikumar who has come there. It's not X and Y who are present. We are bound to be there. We are friends. Friends are forever. And I will tell you how friends should be. This is friends forever. Friends இப்படி தான் இருக்கணும். அது ஏற்றுக்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். To tell you one example. நான் ரூமில் அப்படி தனியாக ஒரு நாள் கொஞ்சம் சோகமாக இருந்தேன். I was brought up by my father. சுவாமிதரை சன்னன் ஒரு ஹேலோ பின்னாடி சுற்றிச்சு. That brought me up to this particular position. It is not I can claim myself that I am this, that, etc. I am just Swamidarai's son and I had good friends. That's all. And good well-wishers to bring me up. ஒரு நாள் சோகமாக உட்காந்துருக்கும் போது அவர் சொல்கிறார், ஏதோ கேஷ் பண்ணேன், அது போனேன், இது போனேன்னு. It's not that matters. All that matters is our love and affection. That's all. பணம் கொடுத்தா அன்பா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ நிறைய பேர் எதுக்கோ பணம் கொடுக்குறாங்க. தட்ஸ் நாட் லவ். லவ் இஸ் பியாண்ட் தட். ஸோ இப்படி சோகமாக ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது ஹீ யூஸ் டு கால் மீ அஸ் மணி. அவரும் மணின்னு கூப்பிடுவா, என்ன படி கூப்பிடுவாங்க. என்ன மணி ரொம்ப சோகமாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு அப்பாவுக்கு ப்ராப்ளமா? ஏன்னா எங்கள் அப்பா வந்து